இந்த படமாச்சும் சொன்ன டேட்ல வருமா? அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் ரசிகர்கள் மத்தியில இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இத நான் சொல்லும்போதே, இது யாருடைய படம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, சூர்யா அவர்களுடைய கருப்பு படம் தான் மே 14ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த படம் வந்து சொன்ன டேட்ல ரிலீஸ் ஆகுமா? அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து ஒரு கேள்வியே வச்சுட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, சூர்யா அவர்களுடைய படம் வந்து தொடர்ந்து அவருடைய படம் வந்து சொன்ன டேட்ல ரிலீஸ் ஆகாம தள்ளி போய் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. கடந்த சில படங்களுமே அப்படிதான் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஜெய் பீம் படம் அது எல்லாமே ரொம்பவுமே தள்ளி போச்சு அந்த படத்தினால. அதன் பிறகு வந்த படங்கள் எல்லாமே வந்து இவருக்கு வந்து ஒரு பெரிய ஹிட் குடுக்கல. வசூல் ரீதியாவும் ரொம்ப பெருசாலாம் இல்லாத மாதிரி தான் இருந்துட்டுருக்கு. அந்த வகையில இப்ப வந்து கருப்பு படம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆகும், நல்லாருக்கு அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் வர சமயத்துல, இப்ப வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து ரொம்பவுமே மாஸா என்ட்ரி குடுத்து, அவர் வந்து நெறைய கதை மாதிரிலாம் சொல்லி, இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சோஷியல் மீடியால வந்து சொல்லிட்டு வராரு. கொஞ்சம் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுமா? இல்ல தள்ளி போகுமா? அப்படின்ட்டு. படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் ஆர்ஜே பாலாஜி கொஞ்சம் அமைதியா இருந்தாவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நெனைக்கிறாங்க ரசிகர்கள். ஏன்னா, சூர்யா அவர்கள் படம் வந்து பில்டப் பண்ணி எல்லாமே சொன்னதுக்கப்புறம், அவருடைய படம் வந்து வசூல் ரீதியா எல்லாமே போகாம இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால ஆர்ஜே பாலாஜி வந்து அமைதியா இருங்க. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லா கொண்டாட்டத்தையும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாரி ரசிகர்களும் வந்து சொல்லிட்டு வராங்க. இப்ப மே 14ஆம் தேதிக்காக ரசிகர்கள் எல்லாருமே வந்து கருப்பு படத்துக்காக காத்துட்ருக்காங்க. இந்த படத்துக்காக நீங்க எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.